வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நான் மிளகாத்தூள் அரைப்பேன். அதுவே வந்து கரெக்டாக எனக்கு ஒரு 1 இயருக்கு மேலேயே வந்துடும். நம்ம இந்த மாதிரி வந்து வெயில் டைமில் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து கெட்டும் போகாது. சில பேர் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு வறுத்து அரைப்பாங்க, அது வேறு மெத்தடு. வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் மெத்தட் இருக்குது. அதையும் நம்ம இந்த வீடியோவில் செய்முறை விளக்கத்தோடு மெஷர்மெண்ட்டும் அப்படி சேர்ந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போது மிளகாத்தூளுக்கு தேவையான பொருட்களும் அந்த மெஷர்மெண்ட்டோடு சேர்ந்து அப்படியே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து கறி குழம்புக்கும் சேர்த்து செய்கிறதால சோம்பு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சோம்பு போட்டால் தான் நல்லா அந்த வாசனை வரும். இப்போ வந்து எல்லாமே, அதாவது சோம்பு, மிளகு, சீரகம், கடுகு, மஞ்சள், இவை எல்லாமே வந்துட்டு 200 கிராம் போடுறோம். பெருங்காயமும் 200 கிராம் கண்டிப்பாக பெருங்காயம் போடணும். ஏன்னா இவ்வளோ பொருட்கள் சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக வாய்வு பிடிக்கும் இல்லைங்களா? அதனால் வந்துட்டு பெருங்காயம் போடணும். நம்ம சமைக்கும் பொழுது என்ன தான் போட்டாலும் இதை அரைக்கும் பொழுது பெருங்காயம் போட்டு அரைச்சாதான் தூள் வந்து நல்ல வாசனையோடு நம்ம சமைக்கும் பொழுது அந்த ஒரு மனம் வரும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மெஷர்மெண்ட்டு அளவுகளோடு அப்படியே நான் வந்து கிராமில் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓரளவும் சொல்கிறேன் நான். வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் போடணும். வெந்தயம் வந்து கம்மியாக தான் போடணும், அந்த கசப்பு தன்மை வந்துடும். மற்றபடி இப்போ நம்ம கடலைப்பருப்பு வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். குழம்பு வந்து திக்னஸாக வரணும் இல்லையா? அதனால் வந்துட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து கண்டிப்பாக 1/2 கிலோ போட்டணும். மற்ற இது எல்லாமே வந்து 200 கிராம் தான் நான் சேர்த்துருக்கேன். வெந்தயம் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க, கசப்பு தன்மை வந்துடும். நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி போடக்கூடாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கடுகு வந்து நான் இது கூட காய வைக்கலை, இதை நான் தனியாக தான் போடுறேன். அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அது என்ன பண்ணட்டும் அப்படின்னு. இப்போ பெருங்காயத்தை வந்து நம்ம வந்து இந்த ஈரமாக இருக்கும் பொழுதே நல்லா சிசர் வச்சு நல்லா சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் காயாது. நம்ம அதோடு தூக்கி நம்ம மிளகாயில் போட்டு அரைக்கும் பொழுது அங்கே மிஷின்லேயே ஒட்டிக்கும், நம்ம மிளகாயோடு சேரவே சேராது. அதனால் கொஞ்சம் சிரமப்படாமல் நல்லா சிசர் வச்சு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக காஞ்சிரும். அது மிஷின்லேயும் ஒட்டாது பாருங்கள். அதை கொஞ்சம் பண்ணிடணும். இப்போ நல்லா வெயிலில் மிளகா மல்லி எல்லாத்தையும் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இன்னமும் நான் வந்துட்டு மிளகா மல்லி அளவு சொல்லவே இல்லை. மிளகா பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீர் மிளகாய் கலருக்காக வேண்டி அது வந்து ஒரு 1/2 கிலோ, நம்ம காரத்துக்காக நீட்டு மிளகாய் அது வந்து ஒரு 1/2 கிலோ. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்லி வந்துட்டு ஒரு 3 கிலோ. இது வந்து கரெக்டான வந்து அளவு. நம்ம மிளகு போடுறோம் பார்த்திங்களா? அதனால் வந்து கொஞ்சம் காரம் கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து இந்த ஆந்திரா ஸ்டைலில் கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிடுவாங்க. அவங்களுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மல்லி போடுவாங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மி தான். பட் இது வந்து கொஞ்சம் அளவான காரமாக இருக்கும், கம்மி கிடையாது, அளவான காரமாக இருக்கும். இது எல்லா குழம்புக்குமே, நம்ம வந்து காரக்குழம்பாக இருக்கட்டும், வத்த குழம்பாக இருக்கட்டும், ஈவன் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும், சைவம் அசைவம் இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு தூள் தான். இந்த ஒரு மிளகாத்தூள் ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும் பாருங்கள். இதே அளவோட நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நாம் ஒரு நல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் 2 கைப்பிடி அளவு, நம்மளுடைய உள்ளங்க 2 கைப்பிடி அளவு சேர்ந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும். கருவேப்பிலை ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சூடு ஏற்கனவே வந்து நல்ல சூடாக இருக்கும் பாருங்கள். அதில் வந்து கடுகு போட்ட உடனே நல்ல மடமடன்னு பொரியும். அப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து பொரிய விட வேண்டாம், சிம்மில் தான் வச்சுருக்கேன். அந்த ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை வறுத்தோம் இல்லைங்களா, அந்த சூடு இருக்குது. ஏற்கனவே சிம்மில் வச்சு நம்ம அப்படியே எடுத்துடலாம். கருவேப்பிலையும் இந்த கடுகும் நம்ம வறுத்து போடும் பொழுது குழம்பு அவ்வளோ ஒரு வாசனையாக நல்ல ருசியாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த சீக்ரெட் பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம கல் உப்பு தான். கல் உப்பை ஈரம் போக நல்லா வறுத்து எடுக்கணும். ஈரத்தோடு போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம போய் அரைக்கும் பொழுது ஒரு மாதிரி உருண்டை வர மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம மாவுலாம் அரைச்சோம்னா உருண்டை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். ஏன்னா இதில் இருக்கிற ஈரம் வந்து அந்த மாதிரி ஆகும். அதனால் கல் உப்பை நல்லா வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னாக்கா வண்டும் வராது, உருண்டையும் பிடிக்காது. அதை மாதிரி நல்லா வறுத்துட்டு போட்டு இதுக்கு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொருளோடு சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே அரைக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நல்லா மிளகாய் வந்துட்டு நம்ம உடைச்சோம் அப்படின்னாக்கா நல்லா உடையணும். மிளகாய் உடையில அப்படின்னா ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். குழம்பு வந்து திக்னஸ் வராது, ஒரு மாதிரி மிதக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். குழம்புல நம்ம மிளகாய் கலக்கும் பொழுது, மிளகாத்தூள் கலக்கும் பொழுது ஒரு மாதிரி திப்பியாகவே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா மிளகாய் காயாமல் இருக்கிறதால தான். மிளகாய் சப்போஸ் நமக்கு வெயில் இல்லை காயலை அப்படின்னா இது கூட நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. கலர் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கருப்பு நிறமாக ஆகிடும். நம்ம குழம்புல ஊற்றும் போது சாம்பார்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து மெஷினுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு தடவை பொருள் எல்லாத்தையுமே நல்லா புடச்சிட்டு
முறத்தை கொண்டு நல்லா புடச்சிட்டு நம்ம வந்துட்டு கொட்டி வைக்கணும். நான் உங்கள்கிட்ட காட்டும் பொழுது அப்படியே கொட்டினேன். ஆனால் காய வச்சுட்டு, ஏன்னா காய வைக்கும்போது டஸ்ட்டு படியும் இல்லைங்களா, எல்லாத்தையும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொருளோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச அந்த பெருங்காயம் பாருங்கள் நல்லா காஞ்சிட்டது. அந்தளவுக்கு வெயில், நல்ல வெயிலில் காய வச்சு இப்போ அரைச்சும் எடுத்தாச்சு. நம்ம அரைக்கும் பொழுதே அரைக்கிறவங்கள்ட்ட சொல்லிடணும், நல்லா நைஸாக அரைங்க அப்படின்னு சொல்லிடணும். இல்லைன்னா ஒரு சிலர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திப்பியாக அரைச்சிடுவாங்க. அதனால் நைஸாக அரைச்சி கொடுங்கன்னு சொல்லிடணும். நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்குது மிளகாத்தூள். அங்கேயே காய வச்சு எடுக்கணும். நம்ம எடுத்துகிட்டு போன தூக்குலையோ நம்ம வாளியில் வந்துட்டு உடனே பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உருண்டை பிடிச்சிரும். அந்த வேர்வை தண்ணி பட்டு சீக்கிரம் மிளகாத்தூள் நமக்கு வந்து கெட்டு போயிடும். அதனால் அங்கே இருக்கிற ட்ரேயில் ஒரு 1/2 hour ஆவது நல்ல காத்தோட்டத்தில் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிளகாத்தூள் சூப்பராக இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கள் அம்மா இல்லாமல் நான் மிளகாத்தூள் அரைக்கிறேன். எப்பொழுதுமே அம்மா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னை விடவே மாட்டாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்போ நம்மளும் கற்றுக்கணும் இல்லைங்களா. மெஷர்மெண்ட் எல்லாமே அம்மா போடுற அளவு தான், பட் இருந்தாலும் நம்மளை வேலை விடாமல் எல்லாத்தையும் அம்மாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போது நல்லா ஆறிட்டது. நம்ம எடுத்துகிட்டு போன தூக்கில் ஃபுல்லாக இது இல்லாமல் இன்னும் ஒரு 2 அளவு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்னும் ஒரு டப்பாலையும் வந்துச்சு. அதை வந்து 2ஆக பிரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது மிளகாத்தூள் ரெடி. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய இன்னும் அடுத்தடுத்த வீடியோவுக்கு என்னை ஊக்குவிக்கும். ப்ளீஸ் எப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து வெயில் இல்லை, நம்ம வந்து சில டயத்தில் வந்து ஒரு இடையில வந்துட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வெயிலில் கொட்டி காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வெயில் இல்லாதவங்க அப்படின்றவங்களுக்கு இதை நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஜிப்லாக் கவர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதில் ஒரு 2 கிலோ பிடிக்கும் இந்த கவரு. இதில் நீங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வண்டு வராது. நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் உமா செல்வா. தேங்க்யூ.